கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு அம்மன் கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு சம்மதம் கேட்க சொல்றாரு. இல்லையா மாணிக்கோன்னு? ஆமாமா ஆமாமா. அதுதான் தீர்வுன்னா சீட்டு குலுக்கியே பாத்திரலாம். அகிலா, 2 சீட்டு எடுத்து ஒண்ணுல கல்யாணம் நடக்கட்டும், இன்னொன்னுல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எழுது. சரிங்க. பாப்பா, இங்க வாங்க. இதுல ஒரு சீட் எடுமா. அம்மா, தாயே மாசனி அம்மா, நல்ல பதிலா சொல்லுமா. கல்யாணம் நடக்கணும்னு நம்ம மாசனி அம்மா உத்தரவு கொடுத்துருச்சு. ஐயா, அந்த சீட்டை கொடுங்க. இந்தாங்கம்மா. ரெண்டு சீட்லயும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே எழுதுனேன். எப்படி கல்யாணம் நடக்கட்டும்னு வந்துச்சு? இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சய பத்திரிகையை வாசிங்க. திரு சிவவல்லப ஜமீன் குடும்பத்து வாரிசும் திரு ஆவடியப்பன் அவர்களின் தம்பியுமான திரு ஜனார்தனன் திருமதி காவேரி தம்பதியின் இளைய புதல்வன் செல்வன் அசோக் அவர்களுக்கும், மறையனூர் கிராமம் மறைந்த பூசாரி முருகனின் இளைய புதல்வியும் மறைந்த கனகாவின் தங்கியுமான செல்வி துர்காவிற்கும் இரு குடும்பத்தாறு சம்மதத்தோடும் இந்த ஊர் மக்களின் சம்மதத்தோடும் மறையனூர் மாசாணி அம்மன் உத்தரவோடும் இந்த திருமண நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, இப்ப தட்ட மாத்திக்கலாங்கய்யா.
நல்லா இருமா. அசோக், பெரியப்பா, மாலையை மாத்திரா. எல்லாமே சொதப்பிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. யாருக்கும் தெரியாம எப்படியாவது இங்கிருந்து கிளம்பிடணும். மொபைல் எங்க வச்சேன்? அட அசோக், என்னடா அசோக், வில்லேஜ்லயே செட்டில் ஆயிட்ட போல. டேய், உன் கிண்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல நான் சொல்ல வரத கேளு. என்னடா, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்டா, தலை போற பிரச்சனை. அப்போ இது கிரிமினல் கேஸ். நீ ரமேஷுக்கு தானே கால் பண்ணிருக்கணும். அவன் தானே கிரிமினல் லாயரு. டேய், நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உண்மையிலே கிரிமினல் கேஸ் ஆயிருக்கும்டா. என் டென்ஷன் தெரியாம விளையாடாத. நான் சொல்ல போறத கேட்க முடியுமா முடியாதா? சரி சரி, கோவப்படாதடா. உன் டென்ஷனை குறைக்க தான் அப்படி பேசுனேன். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சுடா. டேய், இருக்கியா இல்லையா? ஏண்டா டேய், என்னடா இவ்ளோ பெரிய விஷயத்த இவ்ளோ சாதாரணமா சொல்ற? இது என்ன கேஸ்ல வரும்னே தெரியலையே. என்கிட்ட சொல்ல தோணலல்ல? என் வீட்ல குழா தண்ணி வரலனா கூட உன்கிட்ட தாண்டா முதல்ல சொல்லுவேன். அப்படிப்பட்ட எனக்கு உன் என்கேஜ்மெண்ட் பத்தி மூச்சு கூட விடலல்ல. சை, நிப்பாட்றா முதல்ல. டேய், இங்க ஒருத்தன் தீல நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கறத என் வாழ்நாள் கொள்கையாவே வச்சிருந்தேன். அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படிடா இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தது? டேய், அந்த கருமத்தை சொல்லதாண்டா உனக்கு காலே பண்ண. நீ தான் நொய்யு நொய்யின்னு பேசிட்டு இருக்க. இதுதான் நடந்துச்சு, புரியுதா இப்போ? அது அப்படியா? டேய், இன்னொரு விஷயம், என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது இங்க இருந்து கிளம்பணும். எப்படியும் கடைசி பஸ் பிடிச்ச ஊருக்கு வந்துடுவேன். ஒருவேளை பஸ் கிடைக்கலனா நீ தான் வண்டி எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். எதுக்கும் நீ ரெடியா இரு, ஓகேவா? டேய், என்னடா அசால்ட்டா சொல்ற? டேய், வண்டி எடுத்துட்டு வர சொல்ற? நைட் டிரைவ்ல எவ்வளவு தூரம் வருது? டேய், ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுக்கணும், அதான்டா ஃப்ரெண்டு. உயிரை கொடுக்கலாம்டா, ஆனா உயிரை தான் வாங்க கூடாது. இந்த மாதிரி கவுண்டரை நீ கோர்ட்ல வச்சு பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்பவோ பெரிய வக்கீலா இருப்ப. நீ எதுக்கும் ரெடியா இரு, நான் சொன்ன உடனே கிளம்பி வந்துடு, ஓகேவா? போன வை.
இவங்கிட்ட பேசின நேரத்துக்கு இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தா ஊருக்கே போயிருக்கலாம். தேவையில்லாம இவங்கிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட். நில்லுடா. எங்கடா கிளம்பிட்ட? நீ போயிட்டா இங்க என்ன நடக்கும்னு தெரியுமா? ஆம் பெரியமா. சொல்லாம கொள்ளாம கிளம்புறதுக்கு உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அக்கா ரொம்ப மிரட்டாதீங்கக்கா, புள்ள பயப்படுவான். டேய் நீ கிளம்பலனா நாங்களே உன்னை அனுப்பி வச்சிருப்போம்டா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புடா. அம்மா உண்மையாவா சொல்ற? உன்னை பெத்தவடானா என் புள்ள மனசு எனக்கு தெரியாதா? உனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீ கிளம்ப. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ என் அம்மானா அம்மாதான். போகணும்னு முடிவு பண்ணிட்டு வண்டி சாவி எடுக்காம போற? இந்த நேரத்துல எப்படி போவ? இந்தா குடி. பெரியமா டேய் நீ நம்ம ஊருக்கு மட்டும் போயிடாதடா. உங்க அப்பா தேடி வந்தாலும் வந்துருவாரு. அதனால கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உனக்கு கால் பண்றேன். அப்புறமா வந்தா போதும். சரியா? சரிமா. டேய் இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது நான் சந்தோஷமா போவேம்மா. பாத்துடா பத்திரமா போ. கண்டிப்பாமா கண்டிப்பா. பாய். பாய்டா. பாய்மா. பாய் பெரியமா. பாய். கல்யாணத்துல இருந்து தப்புச்சாச்சு 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 தப்புச்சாச்சு. யாருகிட்ட சிக்கவனா நானு? வலையில சிக்கினாலும் கையில சிக்காத ஐர மீன் நானு. அசோக் யாரு? ஊருக்குள்ள பல பேருக்கு புத்தி சொல்ற என்னையே முட்டாளாக்க பார்த்தா அசோகா கொக்கா? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அடச்சே, இப்பன்னு பார்த்துதான் வண்டி ரிப்பேர் ஆகணுமா? என்ன பண்றது? சும்மாவே இந்த பக்கம் எவனும் வரமாட்டான். இந்த ராத்திரி நேரத்துல வரவா போறானுங்க? எவனுமே வரமாட்டானுங்க போல இருக்கே. ஐயோ வேற வழியே இல்ல. கார்த்தியை வர சொல்லிட வேண்டியதான். அடச்சே, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வண்டி நிறுத்துங்க. அடடே, நம்ம ஜமீன் வீட்டு கடைசி வாரிசு. என்ன வக்கீல் தம்பி, விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு
இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். என் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா அவனை பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. வக்கீல் தம்பி, நீங்க சொல்றது சுத்த பொய். அட, ரொம்ப ஷாக் ஆகாதீங்க வக்கீல் தம்பி. நீங்க சொன்ன பொய்ய எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் போகணும், ஆனா நீங்க ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருக்கீங்க. சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம் தம்பி. இப்ப எதுக்காக நீங்க இந்த பக்கம் வந்தீங்க? தம்பி, வக்கீலுக்கும் போலீஸுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் இல்லாம வக்கீலும் இல்ல, வக்கீல் இல்லாம போலீஸும் இல்ல. சும்மா சொல்லுங்க. சார், அது உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். இந்த வாளால என் தலையை வெட்டிட்டு உன் இஷ்டப்படி நடந்துக்கோ. இவ்வளவுதானா? நான் என்னமோ எதன்னு நினைச்சிட்டேன். வக்கீல் தம்பி, நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலம் பூரா அவஸ்தைப்படுறதை விட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறது ஆக சிறந்த புத்திசாலித்தனம். இப்ப என்ன? இப்ப நீங்க இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? வாங்க, நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். உண்மையாவா சார்? தம்பி, போலீஸ் பிடிச்ச கல்யாணத்தை நடத்தியும் வைக்கும், பிடிக்காத கல்யாணத்தை பிரிச்சும் வைக்கும். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பன். போலாமா? எங்க கௌரிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. சின்னத்தை தான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ? அடியே துர்கா, பொண்ணை பிடிக்காம மாப்பிள்ள ஊரை விட்டு ஓடனான்னு தெரிஞ்சா உன்னை நாய் கூட சீண்டாதிடி. அதையே சாக்கா வச்சு உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி உன்னை என் காலடியில் போடுறடி. என்னையவ அசிங்கப்படுத்தின விடியட்டும். ஊரே உன்னை அசிங்கப்படுத்துதா இல்லையான்னு பாரு. சார், எடுத்து வச்சாச்சு சார். போலாமா? போலாம் சார். ஏறுங்க. தம்பி, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஜாலியாக போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சார். வரேன் சார். சார், தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல. வரேன் சார். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பஸ் எப்பதான் வருமோ? நீ இங்க இருக்கிற வரைக்கும் வராது. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் பஸ்ஸையே நிறுத்தி வச்சிட்டோம்.
வீட்டுக்கு போலாமா? என்னது பஸ்ஸையே நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா, தேவைப்பட்டா பஸ்ஸ கொளுத்த கூட செய்வோம். அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு ஏன் ஒத்த கால நிக்கிறீங்க? எல்லாம் காரணமாதான். நீ வா. விடுங்கப்பா, நான் வரமாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்.